ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்திருக்கின்றார். இது குறித்து விரிவாக விளக்கமாக இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கனடாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு சென்றிருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய மன்னரை முன்னாள் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவமதித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சீன அரசாங்கம் தன்னிடம் இருக்கின்ற அதிநவீன போர் விமானங்கள் 2 முக்கியமான பகுதியொன்றில் நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த செய்தி குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த முக்கியமான செய்திகள் உள்ளிட்ட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று மே மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கடந்த 24 மணி நேரத்தில் உலகம் முழுவதும் நடந்த முக்கியமான சம்பவங்களின் தொகுப்பாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். காசா மண்ணில் இடம்பெற்று வருகின்ற ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போர் அதனுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருப்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 81% நிலப்பகுதியை இஸ்ரேலிய இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது காசா மண்ணில். இந்த சந்தர்ப்பத்தில் இன்று மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தி என்னென்று சொன்னால், ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக தற்பொழுது செயல்பட்டு வந்த முக்கியமான கட்டளை தளபதிகளில் ஒருவராகிய முகமது சின்வரை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இன்று மே மாதம் 28ஆம் தேதி அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது கான் யூனிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அது யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். காசால இப்போ 2 ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இயங்கிக் கொண்டிருக்குது. ஒன்று அந்த யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல், மற்றது இந்தோனேசியன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி இந்த 2 மருத்துவமனைகளும் தான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்குது. இந்த யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுற அந்த மருத்துவமனைக்கு கீழே அதனுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அண்டர் கிரவுண்டில் இவர் இருந்திருக்கிறார். அங்கே இருந்தோண்டு ஹமாஸ் அமைப்பினுடைய நடவடிக்கைகளை இவர் வழிநடத்தி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த பங்கருக்குள்ள வச்சு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசு அறிவித்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஹமாஸ் அமைப்பு எந்த ஒரு தகவலையும் உடனடியாக வெளியிடவில்லை. அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை ஹமாஸ் தரப்பிலிருந்து இந்த செய்தி சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த முகமது சின்வர் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸ் அமைப்பினுடைய இப்போதைய தலைவர் அவர்தான். ஏனென்று சொன்னால் அந்த அமைப்பினுடைய 2வது நிலை தளபதியாக தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய அண்ணா கடந்த வருடம் கொல்லப்பட்டிருந்தவர். அவருடைய பேர் யஹ்யா சின்வர் என்று சொல்லி கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அவர் இஸ்ரேலிய படையினருடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தவர். ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த யஹ்யா சின்வர் அவருடைய இளைய சகோதரன் தான் முகமது சின்வர். அவர்தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கின்றார். முகமது சின்வர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1975ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கான் யூனிஸ் நகரில் பிறந்திருக்கிறார். அவர் பிறகு 1991ஆம் ஆண்டு அமைப்பில் இணைந்து, அதாவது ஹமாஸ் அமைப்பில் இணைந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கான் யூனிஸ் நகரத்தினுடைய கட்டளை தளபதியாக மாறார். அதாவது ஹமாஸ் அமைப்பினுடைய கான் யூனிஸ் பிரிவுக்கான பொறுப்பாளராக கட்டளை தளபதியாக அவர் மாறார். நிறைய நடவடிக்கைகளை அவர் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய அண்ணனுடன் இணைந்து பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது. அவர் ஹமாஸ் அமைப்பில் இணைந்து ஒரு போராளியாக இருக்கிற அதே வேளையில் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கின்றார். அதே வேளையில் பல தடவைகள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளிலும் இருந்திருக்கின்றார். இப்படியான ஒரு வரலாறு அவருக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய இராணுவத்தால் இவருக்கு ஒரு பட்டப்பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. த ஷடோ என்றது இவருக்கான பட்டப்பெயர், அதாவது நிழல் என்றது இவருக்கான பட்டப்பெயர். ஏனென்று சொன்னால் இவர் செய்கிற நிறைய நடவடிக்கைகள் திரைமறைவில் தான் இருக்குமாம். நிறைய நடவடிக்கைகள் ஹமாஸ் அமைப்பால் செய்யப்படுற நிறைய நடவடிக்கைகளுக்கு பின்பக்கமாக மூளையாக செயல்பட்டவர், மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவர் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இஸ்ரேலிய இராணுவத்தால் இஸ்ரேலிய அரசாங்கத்தால் இவர் த ஷடோ என்ற பெயரால் அழைக்கப்படுறாராம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய புலனாய்வு துறையாகிய மொசாட்டும் இஸ்ரேலிய இராணுவமும் பல தடவைகள் இவரை கொல்றதுக்கான முயற்சிகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் எடுத்ததாம். இருந்த போதிலும் கூட அவை எல்லாவற்றிலும் இருந்தும் இவர் தப்பி இருக்கிறார். அப்போ போன வருஷம் 2024ஆம் ஆண்டு இவருடைய அண்ணா ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த யஹ்யா சின்வர் கொல்லப்பட்ட பிறகு இவர் தான் ஹமாஸ் அமைப்பை பொறுப்பெடுத்து இவருடைய தலைமையில தான் அங்கே தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டு வந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசு அறிவித்திருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பிடமிருந்து உடனடியாக எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸை அவமதித்தாரா
கனடாவினுடைய முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. இப்படி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னால், ஜஸ்டின் ட்ரூடோ எங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு முன்னாள் பிரதமர். அதாவது பிரித்தானியாவினுடைய மன்னர் சார்ல்ஸ் 2 நாள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு கனடாவுக்கு போயிருந்தவர். அப்போ ஒட்டாவா நகரில் இருக்கின்ற கனேடிய பாராளுமன்றத்தில் மன்னர் சார்ல்ஸ் ஒரு சிறப்புரை ஒன்றை ஆற்றுகின்றார். அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு பிரித்தானிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கனேடிய பாராளுமன்றத்தில் உரையாற்றுவது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. சரி என்று அப்போ மன்னர் பேசிக்கொண்டிருக்கும் போது அதை முன்வரிசையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆட்களில் ஜஸ்டின் ட்ரூடோவும் ஒரு ஆள், கனடாவினுடைய முன்னாள் பிரதமரும் ஒரு ஆள். இதில் சர்ச்சை எங்கே வந்தேன்னு சொன்னால், ஜஸ்டின் ட்ரூடோ அணிந்திருந்த சப்பாத்தில் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்படியான நிகழ்வுக்கு எப்படிப்பட்ட உடுப்பு போடணும், எப்படியான சப்பாத்து போடணும்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ போட்டுக்கொண்டு போன சப்பாத்து கலரான சப்பாத்து, பச்சை மற்றும் ஆரஞ்சு கலரை கொண்ட ஒரு சாதாரண சப்பாத்தை போட்டுக்கொண்டு போயிருக்கிறார். இது மன்னருக்கு வழங்கப்பட்ட அவமானம். ஒரு மன்னர் வந்திருக்கிற இடத்துல, முக்கியமான இடத்துல, பாராளுமன்றத்தில், அதுவும் முன்னாள் பிரதம மந்திரி இப்படியா சப்பாத்து போடுறேன்னு சொல்லி இப்போ சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் மிகவும் சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸை அவமதித்த ஒரு செயல் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த குற்றச்சாட்டுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ என்ன விதமான பதிலை சொல்லப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுவரை அவர் எந்த பதிலையும் கூறவில்லை. அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகளில் இருப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதாவது ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடமும் விற்கப்படுற ஒரு தண்ணி போத்தல், உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும், பெரியர் என்று சொல்லி. அந்த தண்ணி போத்தல் ஒரு மிகச்சிறந்த தண்ணி போத்தல் என்று சொல்லப்படுகின்றது. மிகச்சிறந்த தண்ணி என்று சொல்லப்படுகிறது. இயற்கையான கனிமங்களை கொண்ட என்று சொல்லி. கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்சின் மிகச்சிறந்த தண்ணி என்று சொல்லி அந்த பெரியர் தண்ணிக்கு விருதெல்லாம் கொடுத்தவே. எனவே அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு ஃபேமஸான தண்ணி போத்தலான அந்த பெரியர் என்றது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதை ஐரோப்பிய ஒன்றியம் ஆய்வு செய்திருக்குது. அதில் இயற்கையான கனிமங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னால், அப்படியான எந்த ஒரு இயற்கையான கனிமங்களும் அதில் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. எனவே அந்த பெரியர் தண்ணி போத்தில் இருக்கக்கூடிய கனிமங்கள் உண்மையிலே என்ன விதமான கனிமங்கள், உண்மையிலேயே இயற்கையான கனிமங்கள் தானா என்பது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றனவாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த விசாரணைக்கு பிரெஞ்சு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கியல் என்று சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த விசாரணைகளுடைய முடிவில் உண்மைகள் தெரிய வரும். அமெரிக்காவினுடைய ஹவாய் தீவிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. ஹவாய் தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடிக்கடி இந்த எரிமலை குழம்புகள் வெடிக்கிறது, எரிமலை சீறி பாய்கிறது, இதெல்லாமே அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியில் எரிமலை வெடித்து அது வானத்தில் தரமட்டத்திலேருந்து 300 மீட்டர் உயரத்து வரைக்கும் அந்த எரிமலை குழம்புகள் பாய்வதாக சொல்லப்படுகிறது. வானத்தை நோக்கி பாய்வதாக சொல்லப்படுகிறது. 300 மீட்டர் உயரம் வரைக்கும் அந்த எரிமலை குழம்புகள் வெடித்து சிதறுவதாக. இதனை ஏராளமான உல்லாச பயணிகள் பார்வையிட்டு வருகின்றார்களாம். அதாவது தண்ணீர் சீறி பாயிற மாதிரி எரிமலை குழம்புகள் சீறி பாய்கிறது உல்லாச பயணிகளை மிகவும் கவர்ந்திருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு முதலும் நிறைய நாடுகளில் நிறைய சந்தர்ப்பங்களில் எரிமலை குழம்புகள் எல்லாம் வெடிச்சு சீறி இருக்குத்தான். ஆனால் இந்த அளவுக்கு 300 மீட்டர் உயரத்துக்கு வானத்தை நோக்கி எரிமலை குழம்புகள் சீறுவது இதுவே முதல் தடவை என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஏராளமான உல்லாச பயணிகள் அதனை பார்வையிட்டு வருகிறார்கள். சீனால இருந்து ஒரு செய்தி. சீன அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், தங்களிடம் இருக்கக்கூடிய மிகவும் அதிநவீன போர் விமானங்கள் 2 போர் விமானங்களை கொண்டு போய் ஒரு முக்கியமான இடத்துல நிறுத்தி வச்சிருந்திருக்கிறோம். அந்த போர் விமானங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், H-6 என்று சொல்லப்படுற அதிநவீன போர் விமானங்கள். முதல்ல இந்த போர் விமானங்களை பற்றி ஒரு சில தகவல்கள் சொல்கிறோம் பாருங்க. இது மொத்தமாக 79,000 கிலோகிராம் பொருட்களை ஏற்றி கொண்டு வானத்தில் பறக்குமாம். அதாவது டேக் ஆஃப் ஆகக்குள்ள 79,000 கிலோகிராம் அளவுள்ள பொருட்களை, வெடிப்பொருட்களை ஏற்றி கொண்டு பறக்குமாம். அதோட 3000 கிலோமீட்டர் தொடக்கம் 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கக்கூடிய அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்காம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மணித்தியாலத்தில் 1050 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். அது மட்டும் இல்லாமல் 42,000 அடி உயரத்தில் பறக்குமாம். தரையிலிருந்து 42,000 அடி உயரத்தில் பறக்குமாம் இந்த H-6 வகை விமானங்கள். இப்போ பிரச்சனை என்ன சொன்னால், சீன அரசாங்கம் அதை ரகசியமாக கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அது இப்போ சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் மூலம் தெரிய வந்திருக்குது. அமெரிக்கா இந்த சேட்டலைட் படங்களை எடுத்திருக்குது. எங்கே என்று சொன்னால்,
தெற்கு சீன கடல் இருக்குது தானே, சீனாவினுடைய தெற்கு பகுதியில் அந்த தென் சீன கடலில் வந்து ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது. அது கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க மாட்டீங்களா, அவ்வளோ ஒரு சின்ன தீவு உண்டு. அந்த தீவை தான் சொல்கிறது வூடி ஐலண்டுன்னு சொல்லி. சரி, என்ன அந்த வூடி ஐலண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூலர் வச்சு கீறின மாதிரி ஒரு கோடு ஒன்று தெரியும். அது என்ன கோடுன்னு சொல்லி கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ரன்வே, அது விமான ஓடுதளம். அது சீன அரசாங்கத்தினுடைய சீன இராணுவத்தினுடைய இராணுவ விமான தளம் அங்கே இருக்குது. அந்த விமான தளத்தெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த 2 விமானங்களையும் கொண்டே நிறுத்தி வச்சிருக்குது ரகசியமாக சீன அரசாங்கம். இப்போ அமெரிக்காவால் எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்கள் அது தெரிய வந்திருக்குது உலகத்துக்கு. இப்போ கேள்வி என்ன சொன்னால், எதற்காக சீனா அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த அதிநவீன விமானங்களை நிப்பாட்டினது, என்ன பிரச்சனை, எங்க தாக்குதல் நடத்த போகுதுன்னு சொல்லி. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வூடி ஐலண்ட், இந்த வூடி தீவு வந்து இப்போ சீனாவினுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தீவுக்கு வந்து வியட்நாம் இது எங்களோட தீவு தான், எங்கள்கிட்ட தாங்கன்னு சொல்லி வியட்நாம் கேட்டுக்கொண்டிருக்குது. அங்கே தாய்வான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்வானும் கேட்டுக்கொண்டிருக்குது, இல்லை இல்லை இது எங்களோட தீவு தான், எங்களுக்கு தான் சொந்தம், எங்கள்கிட்ட தாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து சீனாவினுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த பிராந்தியத்தில் வந்து அந்த தென் சீன கடலில் வந்து ஒரு பக்கம் சீனாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில பிரச்சனை, மற்ற பக்கம் சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில பிரச்சனை. இந்த தீவில் கொண்டு போயிட்டு சீன இராணுவம் இந்த விமானங்களை நிறுத்தி வச்சுக்கிறது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில் வந்து இந்த சீனா வியட்நாம் தாய்வான் முரண்பாடுகளுக்கு தீர்வு காணும் விதமாக இந்த வார இறுதியில் மிக முக்கியமான மாநாடு ஒன்று சிங்கப்பூரில் நடைபெற இருக்கின்றது. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தலைமையில் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமான மேலதிக விவரங்களை அடுத்தடுத்து வருகின்ற காணொளிகளில் பார்ப்போம். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இதுபோல கடந்த 24 மணி நேரத்தில் உலகம் முழுவதும் நடந்த முக்கியமான சம்பவங்களின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.